அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தைப்பூசம் அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வையுங்க. முருகனின் அருள் உங்களுடன் எப்பொழுதுமே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருளைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அந்த பொருள் என்ன? இந்த தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை எப்படியெல்லாம் நாம் வழிபாடுகள் செய்யலாம்? இந்த தைப்பூசம் ஏன் இவ்வளவு சிறப்பானதாக இருக்குது? இந்த நாளில் அப்படி என்ன விசேஷங்கள்லாம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாளைய தினம் தைப்பூசம். இந்த பூச நட்சத்திரம் அன்று நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் மகர ராசியிலையும் சந்திர பகவான் கடக ராசியிலையும் பூமியின் நேர் எதிரில் இருப்பாங்களாமா. அந்த நேரத்தில் தான் தைப்பூசம் அந்த நாளில் தான் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தைப்பூச நாளில் தான் சிவன் பார்வதி ஒன்றிணைந்து தங்களுடைய சக்திகளை வெளிப்படுத்தியதாகவும், அந்த சக்தியின் வழியாக தான் முதலில் தோன்றியது நீர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று, நிலம், நெருப்பு, ஆகாயம் இப்படின்னு ஐம்பூதங்கள் உருவானது அப்படின்னும் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு இந்த தைப்பூசம் இவ்வளவு விசேஷமான நாளாகவும் இருப்பதினால் அன்றைய நாளில் முருகப்பெருமானுக்கு சக்தியிடம் இருந்து வேலை முருகப்பெருமானுக்கு கொடுத்ததாகவும் நம்பப்படுகிறது. அப்போ இந்த நாள் எந்த அளவுக்கு ரொம்ப விசேஷம். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை முறைப்படி நம்ம சிரத்தையுடன் வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நாம என்ன கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம். எல்லா முருகன் ஆலயங்களிலும் நாளைய தினம் சிறப்பான வழிபாடுகள் நடக்கும். எல்லாருமே பழனி போகணும், திருச்செந்தூர் போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ரொம்ப கூட்டமா இருக்கும். இந்த தை மாதத்துல முருகன் கோவிலுக்கு போவதே ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதனால நாளைய தினம் நம்ம போயே தீரணும் அப்படின்னு கூட்டத்துல சிக்கி கொள்ளாமல் எப்ப ஃப்ரீயா இருக்குதோ அந்த டைம்ல நீங்க போய் கொள்ளலாம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, முருகப்பெருமான் உங்க ஊர்ல ஒரு சின்ன கோவிலாவது இருக்கும், பரவாயில்ல, அங்க போய் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. அங்க நான் ஏற்கனவே அபிஷேகத்திற்கு முருகனுக்கு நாளைய தினம் என்ன பொருள் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறது தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்கிறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் தரேன், அங்கேயும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். இந்த தைப்பூசத்துல கூடுதல் சிறப்பாக நம்மளுக்கு வருவது செவ்வாய்க்கிழமையோடு வருவது. முருகப்பெருமானை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் செவ்வாய்க்கிழமையும் ஒன்று. அப்ப அந்த செவ்வாய்க்கிழமையிலேயே நம்மளுக்கு தைப்பூசம் வருவது மிக மிக சிறப்பான ஒரு நாள். இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க. உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சின்ன முருகன் கோவிலாக இருந்தாலும் அங்கு தேவையான பொருட்களை நீங்க கோவிலுக்கு தேவையான பொருட்களை நீங்க அன்றைய நாள் வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். பூசத்தன்று ஒரு நாள் விரதம் இருப்பவர்கள் இரவு நீங்க உணவை எடுத்துக்கொள்வது 8 மணிக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பௌர்ணமியும் அப்ப ஸ்டார்ட் ஆயிடும். அப்ப நீங்க பௌர்ணமி விரதம் இருந்த கணக்காகவும் நம்மளுக்கு ஆயிடும். கண்டிப்பா இந்த விரதத்தை இருங்கள். முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையவே மாற்றுவார். காலையில எழுந்திருச்ச உடனே குளிச்சுட்டு உங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய முருகப்பெருமான் படத்திற்கு செவ்வரளி பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு நெய் தீபம் ஒன்று ஏற்றி வச்சுட்டு பால் ஒரு டம்ளர் வச்சு சங்கல்பமாக நீங்க உங்கள் விரதத்தை ஆரம்பித்து கொள்ளுங்கள். மாலை வரைக்கும் நீங்க உணவு எடுத்துக்கொள்ள கூடாது. அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபாட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வீட்டில் ஒரு சிலர் படையல் போட்டு விரதம் நிறைவு செய்வாங்க. ஒரு சிலர் சர்க்கரை பொங்கல், பாயாசம் இது மாதிரி நெய்வேத்தியங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டி பூஜையை நிறைவு செய்து கொண்டு அந்த சக்கரை பொங்கல்லே அவங்களுடைய விரதத்தையும் நிறைவு செய்து கொள்வார்கள். இது ஒரு வகையில விரதம் இருப்பது. உங்களுக்கு எந்த வகையில் நீங்க விரதம் இருக்க முடிந்தால் கண்டிப்பாக இப்படி நீங்கள் இருந்து முருகப்பெருமானினுடைய அருளை பரிபூர்ணமாக பெறுங்கள். கண்டிப்பா நாளைய தினம் ஏதாவது ஒரு சின்ன முருகன் கோவிலுக்காவது நீங்க போய் தரிசித்துட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்கும். நாளைய தினம் சிவன் பார்வதியை
வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களையும் பல அற்புதங்களையும் ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா சிவனும் பார்வதியும் ஒன்றிணைந்து தங்களுடைய சக்திகளை வெளிப்படுத்திய நாள் அப்படின்னும் இந்த நாள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாள்ல தான் ஐம்பூதங்கள் உருவானதாகவும் முதலில் உருவானது நீர் எனவும் கூறப்பட்டிருக்குது. அப்படி இப்பேற்பட்ட விசேஷமான நாட்கள்ல நம்ம முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாள்ல இந்த ஒரு பொருளை வாங்கி உங்க பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யுங்கள். எதிரி தொல்லைகள் நீங்கும், யம பயம் நீங்கும், தொழில வியாபாரத்துல முன்னேற்றங்கள் ஏற்படும். அப்படிப்பட்ட என்ன பொருளுங்க அப்படின்னா வேல் தாங்க. ஏன்னா இந்த தைப்பூச நாள்ல தான் சக்தியிடம் இருந்து வேலை முருகப்பெருமான் பெற்றார். அப்பேற்பட்ட அந்த வேலை நீங்க வீட்டுல வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நீங்க வேல் வாங்கிட்டு வந்து செவ்வாய்க்கிழமையில அபிஷேகம் செய்து கந்தர் சஷ்டி, வேல் மாறல் இது மாதிரி பாராயணம் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்க தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி வேல் பூஜை நம்ம வீடுகளில் செஞ்சோம் அப்படின்னா எதிரி தொல்லைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்மளுக்கு பகைவர்களையே நம்ம பக்கத்தில் அண்டவிடாமல் முருகப்பெருமான் பார்த்து கொள்வார். எப்படி அந்த வேலை கொண்டு சூரபத்மனை வீழ்த்தி தேவர்களை காப்பாற்றினாரோ அதே மாதிரி அந்த வேலினால் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பாதுகாப்பானதாகவும் எந்த ஒரு தீய சக்தியும் நம்ம வாழ்க்கையில உள்ள நுழையாதவாறு முருகப்பெருமான் பார்த்து கொள்வார். அதனால நாளைய தினம் சின்னதா வேலு, நான் ரொம்ப பெருசாலாம் வாங்கி வைக்க சொல்லலைங்க, அப்படி வாங்கி வைக்கவும் கூடாது. அதனால உங்களுடைய வசதிக்கு ஏற்ப வெள்ளி, பித்தாளை, செம்பு அது மாதிரி உலோகங்களால் இருக்கக்கூடிய அந்த வேலை வாங்கி கொண்டு உங்க பூஜை அறையில அப்படியே நீங்க வச்சிடக்கூடாதுங்க. அதுக்கு பால், தயிர், திருநீர் இது மூணையும் கொண்டு நீங்க அபிஷேகம் செய்து அதுல மஞ்சள், குங்குமம், திருநீர் வச்சு அந்த வேல் மேல எலும்புச்சம்பளம் ஒன்று சொருகி வச்சுட்டு அதற்கப்புறம் பூக்கள் செவ்வரளி பூக்கள், மல்லிகை பூக்கள் எது கிடைக்குதோ அதை வாங்கி அலங்காரம் பண்ணிக்கோங்க. வேல் மாறல் பாராயணம் பண்ணுவது ரொம்ப சிறப்பான பலன்களை இன்றைய நாள் கொடுக்கும். அதே மாதிரி கந்தர் அலங்காரம், அந்த மாதிரியான கந்தர் அனுபூதி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணுங்க. பாராயணம் பண்ணிட்டு முருகனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி என் வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையும் நீதான் எனக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நன்றாக கண்ணீர் வர நம்ம பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம். நாளை தினம் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே வாங்கிக்கோங்க. வேல் வாங்க சொல்றீங்களேமா அது விலை அதிகமாச்சே அப்படின்னு யோசிக்காதீங்க. 200 ரூபாயிலிருந்தே நம்மளுக்கு வேல் கிடைக்குது. அதனால வாங்கிட்டு எல்லார் வீட்லயுமே இப்ப வேல் மாறல் பாராயணம் பண்ணணும், வேல் பூஜை செய்யணும், வேல் வழிபாடு செய்யணும் நிறைய பேர் செய்யறீங்க. ரொம்ப சந்தோஷம். நாளைய நாள்ல வேல் வாங்குவது அப்படிங்கிறது இனிமே நம்மளுக்கு கூடுதல் பலன்களை கொடுக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.